21ஆம் ஆண்டு தமிழக முதல்வர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் தமிழக முதல்வரான போது இருந்ததை விட இந்த 5 ஆண்டுகளில் அவரோட இமேஜ் மிகப்பெரிய அளவில் உயர்ந்திருக்கிறது என்பதுதான் 100க்கு 100 உண்மை. 2024 மக்களவைத் தேர்தலில் அவர் மக்களவைத் தேர்தல் என்றாலும் தன்னை முன்னிறுத்தி திரு மு.க.ஸ்டாலின் அவர்களையே முன்னிறுத்தி 39 மக்களவை இடங்களையும் அவரது கூட்டணி வெற்றி பெற்றுள்ளது. 47 விழுக்காடு வாக்குகளை அவர்கள் பெற்றுள்ளார். அந்த 47 விழுக்காடு வாக்குகள் பாராளுமன்ற தேர்தல் என்றாலும் கூட முதல்வரை முன்னிறுத்தி நடந்த தேர்தல் என்பதால் அது முதல்வர் மு.க.ஸ்டாலின் தலைமைக்கு கிடைத்த அகில இந்திய அளவில் அவருடைய ஸ்டாச்சர் உயர்ந்த தன்மைக்கு கிடைத்த வாக்குகள் என்றுதான் எடுக்க முடியும். இந்த சூழ்நிலையில் பலமான பொசிஷனில் இருக்கக்கூடிய திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் கூட்டணி ஆட்சிக்கு ஒப்புக்கொள்ள மாட்டார் என்பது தெரிந்த விஷயம்தான். மேலும் காங்கிரஸ் கட்சியும் தங்களுடைய அகில இந்திய தீர்மானத்தில் கூட்டணி ஆட்சி என்பதை வற்புறுத்தவில்லை. அதே வேளையில் காங்கிரஸ் கட்சி அதிக இடங்கள் வேண்டும் என்ற ஒரு கருத்து காங்கிரஸ் கட்சிக்கு இருக்கிறது. அவர்களை பொறுத்தவரையில் வெற்றியில் தங்களுடைய பங்கு அதிகம் என்ற எண்ண ஓட்டம் இருக்கிறது. இதே எண்ணம் விடுதலை சிறுத்தைகளுக்கும் இருக்கிறது. ஆனால் விடுதலை சிறுத்தைகள் சூழ்நிலை புரிந்து ஸ்டேட்டஸ்கோ பொசிஷனுக்கு அவர்கள் ஏற்றுக்கொள்வதற்கு தயாராக இருக்கிறார்கள். இந்த திமுக கூட்டணி என்பது 3 தேர்தலில் எல்லாருமே ஒன்றாக நின்று வெற்றி பெற்றிருக்கிறார்கள். குறிப்பாக 45 விழுக்காடு வாக்குகளுக்கு மேல அது ஸ்டேச்சுரேட்டட் ஓட்டு என்றே சொல்லலாம். பல சமூக குழுக்கள், பிறமொழியாளர்கள், கிறிஸ்தவ முஸ்லிம்கள், பறையர்கள் என்று பல சமூக குழுக்களின் பேக்கிங்கை கொண்ட ஒரு அணியாக இந்த அணி இருந்து கொண்டிருக்கிறது. 3 தேர்தல்களிலும் ஒன்றாக சேர்ந்து நின்றால் இவர் வளர்ந்துள்ளார், அவர் தேய்ந்துள்ளார் என்று யாரையுமே நாம் குறிப்பிட்டு சொல்ல முடியாது. அந்த வகையில் ஸ்டேட்டஸ்கோ ஷீட் ஷேரிங் என்பதுதான் அந்த கூட்டணியில் கூட அனைத்து கட்சிகளும் ஒன்றாக இருந்து பேசினாலும் கூட ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு ஷீட் ஷேரிங்காக அமையும். ஆனால் திமுக கழகத்தை பொறுத்தவரையில் கூடுதலாக தேமுதிக போன்ற கட்சிகளையும் உள்ளே கொண்டு வந்து கடந்த முறை வெற்றி வீதம் என்பது 3 தொகுதிக்கு 2 தொகுதி வெற்றி வீதம் என்ற சூழ்நிலையை 4 தொகுதிக்கு 3 தொகுதிகள் அல்லது 5க்கு 4 என்று அந்த ஸ்ட்ரைக்கிங் ரேட் வெற்றி வீதத்தை அதிகரிக்க திமுக கழகம் விரும்புகிறார்கள். அந்த வகையில் தேமுதிக உள்ளே வரும்போது அந்த ஸ்ட்ரைக்கிங் ரேட் குறைந்த முஸ்லீம் லீக், கம்யூனிஸ்டுகள், தென் மதிமுக போன்ற கட்சிகளிடமிருந்து சில இடங்களை எடுத்து திமுகவும் சில இடங்களை எடுத்து அணியை பெருசாகக்கூடிய ஒரு முன்முயற்சியும் திமுக எடுக்கலாம். எது எப்படியோ ஸ்டேட்டஸ்கோ பொசிஷன் என்பதுதான் அங்கு கூட்டணிக்கான ஒரு தீர்வாக இருக்க முடியும். ஆட்சியில் பங்கு என்பதெல்லாம் திமுக கழகம் 2021 வெற்றி பெற்ற பிறகு அவர்கள் பலகீனம் அடைந்ததாக ஒரு அர்த்தத்தை கொடுக்கும். நிச்சயமாக ஸ்டாலின் இமேஜி, மக்கள் தலைவர் எம்ஜிஆர், புரட்சி தலைவி ஜெயலலிதா அம்மையார், முத்தமிழறிஞர் கலைஞர் இவர்களை விட திராவிட இயக்க தலைவர்கள் வரிசையில் அவருடைய இமேஜ் உயர்ந்திருக்கிறது. எந்த தரப்பையும் பகைக்காமல் ஒரு பொதுத்தள தலைவராக அவர் சென்று கொண்டிருக்கும் போது அவர் கூட்டணி ஆட்சி என்பதற்கு ஏற்றுக்கொள்ள மாட்டார். அதைத்தான் அவர் உறுதிப்படுத்தி இருக்கிறார். அடுத்த கட்டம் சீட் ஷேரிங்கிலும் ஏறக்குறைய ஸ்டேட்டஸ் கோ தான் முடியும். இந்த அணியை பொறுத்தவரையில் 2019 தினகரனை மையமாக வைத்தும் 2024 எடப்பாடி பாஜக கூட்டணி முறிவை மையமாக வைத்தும் சில சலசலப்புகள் இருந்தது உண்மைதான். இப்பொழுது திரைப்பட கலைஞர் தவேக தலைவர் விஜயை மையமாக வைத்துள்ள சலசலப்பு கூட நாளைக்கு நடக்கக்கூடிய பட்ஜெட் எதிர்ப்பு போராட்டம் என்பது மூலமாட்டு கொள்கை அடிப்படையிலே அது முடிவுக்கு வந்து விட்டது. எனவே இந்த அணி சிறு சிறு சலசலப்பு இருந்தாலும் வெற்றி பெற்ற அணி என்பதால் வெற்றி தொடரும் வரை அந்த அணி தொடர்வார்கள். அது ஸ்டேட்டஸ்கோ அடிப்படையில் எல்லோருக்கும் வெற்றியில் பங்கு என ஷீட் ஷேரிங் முடிவாகும் என்று கருதுகிறேன். ஒரு சில சின்ன மாற்றங்கள் இருக்கலாம். ரவீந்திரன் துரைசாமி, தொடர்ந்து அதே நேரத்தில் நீங்க சொன்ன மாதிரி ஆட்சியில் பங்கு அப்படின்னு சொல்லிட்டோம் அப்படின்னா கட்சி பலவீனம் அடைஞ்சது போல ஒரு தோற்றத்தை காமிச்சிடும் அப்படின்றது மட்டும்தான் காரணமா, வேற ஏதேனும் காரணம் இருக்கா? இல்ல, அது லாஜிக்கே இல்ல. ஆட்சியில் பங்கு இல்லைங்கிற கோரிக்கை இல்லாம தானே 2021 எல்லாருமே ஜெயித்தாங்க. அப்படி இருக்கும்போது எல்லாருமே 21, 24 எல்லாருமே ஒன்னா நின்று ஜெயிக்கும் போது இந்த கட்சி தேடிட்டு அந்த கட்சி வளர்ந்துட்டுன்னு சொல்ல அந்த கிளைமுக்கு எந்த எவிடன்ஸும் கிடையாது இல்லையா? எல்லாரும் இன்டாக்டா நின்று ஜெயிக்கும் போது அதே ஸ்டேட்டஸ்கோ தானே உங்களுக்கு தொகுதி பங்கீட்டுல செயல்படுத்த முடியும். அந்த கருத்தை அதுல உள்ள எல்லா கட்சிகளுமே ஏற்றுக்கொள்வார்கள் என்றுதான் நான் கருதுகிறேன். மீண்டும் புதிய கட்சிகள் வருவதற்காக மற்ற கட்சிகள் அவங்களோட ஸ்ட்ரைக்கிங் ரேட்டோட விகிதாச்சாரம் கூடும் என்ற அடிப்படையில் 1-2 சீட்டுகளை மற்ற கட்சிகளும் விட்டுக் கொடுத்து திமுகவும் விட்டுக் கொடுத்து புதிய கட்சிகளும் அந்த அணிக்கு வரதற்கான வாய்ப்புகள் இருக்குது என்றே கருதுகிறேன். இது ஒத்துக்குவாங்களா? ஏன்னா இப்ப தேமுதிக உள்ள வருது அப்படின்னா ஏற்கனவே கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள் கூடுதல் இடங்களை கேட்கிறாங்க. அப்படின்றப்போ ஏற்கனவே இருக்கக்கூடிய கட்சியில இருந்து இடத்தை வாங்கி தேமுதிக கொடுத்தாங்கன்னா ஏற்கனவே இருக்கக்கூடிய கட்சிகள் ஒத்துப்பாங்களா? இதை இடம் முக்கியமா வெற்றி பெறது முக்கியமாங்கிறதான் இதுல கேள்வி. 3 இடங்களை வாங்கி 2 இடங்கள் வெற்றி பெற்ற சூழ்நிலையில் இனிமேல் நீங்கள் குறிப்பா முஸ்லீம் லீக்கை பொறுத்தவரை நவாஸ் கனி மக்களவை தேர்தலில் பெரிய அளவுக்கு ராமநாதபுரத்துல சில பிரத்யேக காரணங்களுக்காக காஸ்ட் கான்ட்ராடிக்ஷன் காரணமாக அவர் 3 மக்களவை உறுப்பினர்கள் தான் முன்னை விட அதிகம் பெற்றார்கள். அதில் ஒருவர்
முஸ்லீம் லீக் நவாஸ்கனி என்பது தெரிந்தது. ஆனால் சட்டமன்ற தேர்தலில் 3 முஸ்லீம் லீக் வேட்பாளர்களும் ஒரு இந்து போலரைசேஷன்ல தோல்வி அடைஞ்சிருக்காங்கன்னு சொல்லும் போது அவங்களுக்கு வந்து புதிதாக ஒரு கட்சி வரும்போது அவங்களோட வெற்றி வாய்ப்பு அதிகரிக்கும். அப்போ 3 தொகுதி வாங்கியவர்கள் 2 தொகுதி வாங்கும் போது ரெண்டுமே வெற்றி என்ற அடிப்படை வரும்போது வெற்றிதானே ஒரு கூட்டணி ஒரு கட்சிக்கு முக்கியம் என்ற அடிப்படையில் கம்யூனிஸ்டுகளும் 6 வாங்கியவர்கள் 5ஓட நிறுத்திக் கொள்ளலாம். 2 கம்யூனிஸ்டுகள் இருவரும் 6 வாங்கி 4 வெற்றி பெற்றவர்கள் 5 வாங்கி 5ஐயும் வெற்றி பெறலாம் என்ற நிலைப்பாட்டை எடுக்கலாம். இதே நிலைப்பாடு மதிமுக வாரத்தில் 2024 நடந்த உதாரணங்களும் நமக்கு நம் முன் இருக்கும் போது அந்த கட்சிகளுக்கு ஸ்ட்ரைக்கிங் ரேட்டை பொறுத்தவரையில் சீட்டுகளை குறைத்துக் கொண்டால் புதிதாக கூட்டணி கட்சியை தேமுதிகவை புதிதாக உள்ளே கொண்டு வரும்போது வெற்றி விகிதம் வந்து அதிகரிக்கும் என்ற அடிப்படையில் அது ஒரு வின் பொசிஷன் தான் எல்லோருக்கும் என்பதை திமுக தலைமை கூறினால் அதை அவர்கள் ஏற்றுக்கொள்வார்கள் என்றே நான் கருதுகிறேன். நன்றி திரு ரவீந்திர துரைசாமி. இணைப்பிலிருந்து உங்களுடைய கருத்துக்களை விரிவாக பகிர்ந்துக்கிட்டீங்க. நன்றி.